இப்போ இடியப்பத்துக்கு ஒரு 2 கிலோ அரிசி கழுவி காய போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கழுவி காய போட்டுருவோம். காய போட்டு அரைச்சிட்டு வந்து இடியப்பம் புளியையில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரெண்டு கிலோன்னா இதால் 2 படி, இதால் ஒரு அரைப்படி அளவு. இவ்வளவு தான் 2 கிலோ. 1 கிலோன்னா 1.25 படி. இப்போ கழுவி காய போட மறந்தால ஊற வச்சுருக்கோம். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம், உடனே அலசி உடனே காய வச்சிடலாம். இந்த அரிசி கழுவிட்டு வந்துட்டேன். கழுவி இந்த காய வச்சுருவோம். வெயிலில் நல்லா காய வச்சு சாயங்காலம் அரைக்க முடிஞ்சால் அரைச்சிடலாம், நல்லா நாளைக்கு அரைக்கணும். காஞ்சிட்டுனா சாயங்காலம் அரைச்சிடலாம். இப்போ வந்து இடியப்பம் தான் புளிய போகிறேன், வாங்க பார்க்கலாம். அரிசி கழுவி காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த தண்ணி இந்தமாரி ரொம்ப கொதிக்க விடாமல் இந்தமாரி டொம்டையாக வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் எடுத்து அந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்தமாரி வந்தால் போதும். ரொம்ப கொதிக்க விட்டால் நம்மளை கைக்கு அழுத்தமாக இருக்கும், புளிய முடியாது. இதனால் ஒரு 2 கப்பு எடுத்துக்கிறேன் மாவு. நாங்கள் 4 பேர் இருக்கோம், அதனால் 2 கப்பு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுங்க மாவு. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இனிப்பு போடுறோம்ல, அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அது வெந்நீரை ஊற்றி பசைஞ்சுப்போம். சும்மா கழுவி வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டு வந்த மாவு தான். மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம புளியிற போது காமிக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துங்க. இந்த பாருங்க, இடியப்பம் அப்படி கையை வச்சு பார்த்தா கையில் ஒட்டலைன்னா அது வெந்துட்டுன்னு அர்த்தம். அது மாதிரி பார்த்து எடுத்துக்குங்க. இந்த பாருங்க இடியப்பம். இந்த இடியப்பம் முடிஞ்சு எடுத்தாச்சு. இந்த பாருங்க எப்படி எடுத்துருக்க பாருங்க இடியப்பம். பஞ்சு பஞ்சாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தேங்காய் பால் கூட சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.